வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணியோ இல்லை ஃபேஸ்புக் பேஜ் லைக் பண்ணியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ஒரு 4 ரெசிபி குழந்தைங்களுக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் நல்லா டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒன்று வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான மிளகு சாதம் பண்ணியிருக்கேன். தேர்ட் ஒன்று வந்து கேரட் சாதம் பண்ணியிருக்கேன். ரொம்ப க்ரன்ச்சியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரட் சாதம். அடுத்தது கடைசியாக ஒன்று வந்து உருளைக்கிழங்கு பிரியாணி. ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது வெஜ் ஃப்ரைட் ரைஸ். சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நான் முந்திரி சேர்த்துருக்கேன். முந்திரி லேசாக வதங்கட்டும். இது கூடவே கொஞ்சமாக நான் அரிஞ்ச வெங்காயம் சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நான் வந்துட்டு 1 கப் அளவுக்கு தான் செய்கிறேன். அதனால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். காரத்துக்காக பாதி மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பீன்ஸு, கொஞ்சமாக நான் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். நார்மலாக நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு கேரட்டு எல்லாமே சேர்ப்போம். அது மட்டும் இல்லாமல் முட்டைக்கோசும் சேர்ப்போம். ஆனால் இது 2 மட்டும் ஒரு முறை சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற நான் குடமிளகாய் சேர்த்துருக்கேன். இது தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினாலே நல்லா காய் நல்லா வெந்து டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ரொம்பவும் வேக வைக்க வேண்டாம். இது கூட நான் பாஸ்மதி அரிசி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்துட்டு 1 கப் அளவு சேர்த்துக்கலாம். நம்ம நார்மல் ரைஸில் ரெகுலராக எப்படி பண்ணுவோமோ அதுலேயும் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்க்குறேன். வினிகர் சேர்த்தா இந்த ரைஸ் இன்னுமே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதனால் வினிகர் சேர்த்து பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் அப்படியே 1 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ ரொம்ப சூப்பரான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்குமே ஃப்ரைட் ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பட்டாணி, பீன்ஸ் மட்டும் போட்டு ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நம்ம இப்போ அடுத்தது உடம்புக்கு ஆரோக்கியமான மிளகு சாதம் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 2 பூண்டு பற்களை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கலாம். இது கூடவே ஒரு 2, 3 கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக அரிஞ்ச வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது கூட நான் பருப்பு வகைகள்லாம் எதுவுமே சேர்க்கல. 1 கப் அளவுக்கு வடித்த சாதம் சேர்த்துக்கலாம் நம்ம. இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா 1/2 டீஸ்பூன் அப்படி இல்லைன்னா 1 டீஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். நார்மலாக குழந்தைங்க சளி பிடிச்சிருக்கிற டைமில் அடிக்கடி ரசம் தான் வைப்போம். அந்த டைமில் இந்த மாதிரி நீங்கள் மிளகு சாதமும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் அதனால தான் பருப்பு வகைகள்லாம் சேர்க்கல நான். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவியிருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மூடி போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் நார்மல் டைமில் மிளகு சாதம் செய்யும்போது அது கூட கொஞ்சம் வேர்க்கடலை, கேஷ்யூ நட்டு, இந்த உளுந்தம்பருப்பு எல்லாமே சேர்த்து பண்ணுனா இன்னும் கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போது உடம்புக்கு ஆரோக்கியமான மிளகு சாதம் தயாராகிடுச்சு. அடுத்தது ஒரு கேரட் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன். ஜீரகம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது கூடவே கடலைப்பருப்பும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். முந்திரி ஒரு 2, 3 சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது லைட்டாக நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் மற்ற பொருட்களை சேர்க்கலாம். ஒரு பாதி பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக அரிஞ்ச வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்துட்டு கேரட்டை இந்த மாதிரி ரொம்ப தின்னாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், ரொம்ப மெலிசாக. துருவி சேர்க்கும்போது கேரட் வந்துட்டு குழ குழன்னு வெந்து போன மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா நல்லா சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். அதை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூட்டுறதுக்காக கொஞ்சமாக பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம, நல்லா ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை அப்படியே வேக வச்சுக்கலாம்.
இப்போ இந்த எண்ணெயிலே இந்த காய்கறி எல்லாம் ஓரளவு நல்லா வெந்திருக்கும். ரொம்ப கொழ கொழன்னு வேகக்கூடாது. அப்போ தான் கேரட் சாதம் சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் சாப்பிட. இது கூட நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்கிற சாதம் 1 கப் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டோம் அப்படின்னா அந்த சாதத்தில் அந்த கேரட்டு பட்டாணி அந்த எல்லா ஃப்ளேவர்ஸும் இறங்கும். அதனால தான் எப்போவுமே சாதம் ரெடி பண்ணும்போது ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டுட்டு திரும்ப ஆஃப் பண்ணலாம். நான் அரிஞ்சு வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை கொஞ்சமாக தூவிக்கிறேன். இப்போ இது நல்லா கலந்துருச்சு. நல்லா ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சிம்மரில் வச்சுக்கலாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போது பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. அதோடைய வாசனையும் சூப்பராக நல்லா இருந்துச்சு. நீங்கள் எப்போவுமே சீவி செய்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மெலிசாக கட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பெரியவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது உருளைக்கிழங்கு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம பிரியாணிக்கு போடுற மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். இது நல்லா வாசனை வர ஆரம்பித்ததும் நான் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா தக்காளி குழையிற வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம். தக்காளி நல்லா குழஞ்சதும் நான் கொஞ்சமாக பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். பச்சை பட்டாணி இல்லைனாலும் பரவாயில்ல. கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், வெறும் மிளகாய்த்தூள். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப் 2 கப் அளவுக்கு பண்ணுறதுனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே பொடியாக நறுக்கி இருக்கிற புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு, நான் இது கூடவே உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை தான் இது கூட நான் சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி வேக வச்சியும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை உங்களால் நீங்கள் வேக வைக்கல அப்படின்னா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டு நல்லா அதிலே பொரித்து எடுத்துட்டு அதுக்கு பிறகு கூட செய்யலாம். அதே எண்ணெயில் நீங்கள் இந்த மாதிரி சாதம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு நம்ம ஏற்கனவே சாதம் வடித்து வச்சுருக்கிறத இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம காலை நேரங்களில் சாப்பாடு எப்படி செய்கிறது, என்ன செய்கிறதுன்னு யோசிக்காமல் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் நல்லா ஹெல்த்தியாகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். உருளைக்கிழங்கு பிரியாணி இந்த மாதிரி நீங்கள் பருப்பு வேக வைக்கும் போதே நீங்கள் வேக வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு மட்டும் செய்கிறோம் அப்படின்னா, அப்படி இல்லை நீங்கள் மொத்தமாக செய்ய போகிறீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துகிட்டு அதே எண்ணெயிலே நீங்கள் சாப்பாடு செய்யலாம். இது ஒரு 3 நிமிஷம் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணியிருக்கேன். முன்னாடியே நெய் போட்டு மூடி இருக்கணும். அதை நான் விட்டுட்டேன். அதனால் கடைசியாக நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா நல்ல வாசனையோட உருளைக்கிழங்கு பிரியாணி தயாராகிடுச்சு. இதுவும் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான 4 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் தயாராகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.